வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய காணொலியெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், அறிவியல் சார்ந்த ஒளி தத்துவ அடிப்படையிலான ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 2024 எப்படி ஒரு பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 2024 துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது. ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும், சனி 5ஆம் இடத்திலும், குரு அஷ்டமத்திலும் 8ல மறைந்து இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். அதுல எந்த வித மாற்றமும் ஜூலை மாதம் நம்ம பார்க்க போறது இல்லை. மாத கிரகமாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா, இதுவரை உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தவர் 8ஆம் இடம் அஷ்டமத்துல மாறுறாரு. எப்போ? ஜூலை 13ஆம் தேதி. அதே சமயத்துல உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரன் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வருகிறார். எப்பொழுது? 7ஆம் தேதி. அதே சமயத்துல சூரியன் அப்படிங்கிறவர் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வருகிறது. ஒரு அற்புதமான விஷயம். அதே சமயத்துல உங்களுடைய புதன், பாகிஸ்தானாதிபதி ஆகிய புதன் 11ஆம் இடம்ங்கிற லாபஸ்தானத்துல தனக்கு பிடித்த சிம்ம வீட்டுக்கு வர்றது அருமையான விஷயம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களை பயிற்சியாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் வர்றது பார்த்தீங்கன்னா, தொழில் முயற்சிகளுக்கு ஈடேறக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஒரு புதுசாக ஒரு வியாபார விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் குறிப்பாக ஜூலை செகண்ட் ஹாஃப்ல நம்ம நினைச்சதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறது, ராசி அதிபதியே 10ஆம் இடத்துக்கு இருக்கிறது, தொழில் முனைப்பு முன்னேற்றத்தை நோக்குறது. ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெட் பொசிஷனு, கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் போகிறது. ஆல்ரெடி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது, அதில் இருக்கிற வியாபாரத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துறது, ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறது, இன்னொரு சேவையை ஆரம்பிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு தொழில் முனைப்பு நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் இருக்குது. அது மாதிரி ஒரு சம்மந்தப்பட்ட தசாபுக்திக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இந்த பலன்கள் நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் 9ஆம் வீட்டு அதிபதியாகிய புதன் 11ஆம் இடத்துக்கு வர்றது பார்த்தீங்கன்னா, தகப்பனார் பூர்வீகம் மூலமாக ஒரு சொத்து, சில விஷயங்களை எதிர்பார்க்குறோம், சில பெனிஃபிட்ஸ் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே கை ஏறக்கூடிய விஷயங்கள், கைக்கு வரக்கூடிய விஷயங்கள், அந்த லாபங்கள் பெறக்கூடிய விஷயங்கள், பூர்வீக விஷயத்தில் அப்பா விஷயத்தில் நமக்கு சில விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் பார்க்கலாம். குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை குருவோடு சேர்ந்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ஒரு அன்டர்ன் இன்கம், இன்ஹெரிட்டன்ஸு, அடுத்தவங்களோட சொத்து, ஷேர் மார்க்கெட் மூலமாக காசு, வரவேண்டிய பணம், இது வரைக்கும் காத்துட்டு இருந்த பணம் சேர்ந்துச்சுங்கிற மாதிரி ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் மாறுதல் கொடுக்குதுங்க. ஏன்னா செவ்வாய் குருவோட சேர்ந்து குருமங்கள யோகத்திலிருந்து 2ஆம் இடங்கிற தன்னோட ஓன் வீட்டை பார்க்கும் பொழுது, இடம் சார்ந்த விஷயத்துல ஒரு பண போக்குவரத்து, மெடிக்கல், மருத்துவம், விளையாட்டு, அது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ ஆனால் கொஞ்சம் உடம்பு ரீதியான சில தொந்தரவுகள் இருக்கக்கூடும். ஏன்னா செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு வர்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வயிற்று பகுதி, ஜீரண கோளாறு விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலாகவும் நல்ல சுப பலன்களாக இருக்கும் என்றது நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ மெயினாக இப்போ செவ்வாய் திசைகள்லாம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெளி மாநிலம் ட்ராவல்லாம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குரு திசை போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது மாதிரி அமைப்புகள், வெளிநாடு விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. எப்போ ராசி அதிபதியே 10ஆம் இடத்துக்கு போய் சூரியனோட சேர்ந்து 10ஆம் இடத்துக்கு வருதோ, தொழில் முனைப்பு, வேலை முனைப்பில் அதிகமாக இருப்பாங்க. மாணவ செல்வங்களும் பார்த்தீங்கன்னா, புதன் சிம்மத்துக்கு போய் ஓரளவுக்கு இருக்க வேண்டிய கிரகங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால உத்வேகமாகவும் கொஞ்சம் நல்ல சுறுசுறுப்பாகவும் சென்ஸ் ஆஃப் பர்பஸோட படிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூலைங்க. ஸோ ஆண்டு கிரகமும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் மாத கிரகத்தின் பயிற்சியும் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதனால் ஜூலை மாதம் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் நம்ம எல்லா வயதினரும் ஆகிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். இது பொதுவான ஒரு
பலனே தவிர உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய ஜென்ம ஜாதகத்தின் தசாபுக்திகள் அடிப்படையிலேயே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பலனை கொடுக்கும் என்பதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, உங்களுக்கு என்ன தசை நடக்குதுங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.